ஒருவர் ஒன்றை கண்டுபிடித்தால் அது அவருடைய நாட்டுக்கு மட்டுமே சொந்தம் என்பது அல்ல. விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் நாட்டுக்கு மட்டுமே அதை பயன்படுத்தவில்லை. நச்சுயிர் கொல்லி மருந்துகளை கண்டுபிடித்தவர்கள் தாங்கள் மட்டுமே பயன்படுத்தினால் போதும் என்று கருதவில்லை. வானொலியை கண்டுபிடித்தவர்கள் நமக்கு மட்டும்தான் இது உபயோகப்பட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதை போல அறிவை இந்த மானுடத்தின் நன்மைக்காக மட்டுமல்ல, எல்லா உயிர்களின் நன்மைக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் புரட்சி கவிஞர் அறிவை விரிவு செய் என்று சொன்னதன் பொருள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அறிவு எங்கிருந்து தொடங்குகிறது? துளியிலிருந்து தொடங்குகிறது கடல், மகரந்தத்திலிருந்து தொடங்குகிறது பழம், விதையிலிருந்து தொடங்குகிறது விருட்சம், புல்லிலிருந்து தொடங்குகிறது பால், மணலிலிருந்து தொடங்குகிறது மாளிகை, கல்லிலிருந்து தொடங்குகிறது சிற்பம், கற்பனையிலிருந்து தொடங்குகிறது கவிதை, தூரிகையிலிருந்து தொடங்குகிறது ஓவியம், அறியாமையிலிருந்து தொடங்குகிறது அறிவு. நாம் எல்லோருமே அறியாமையால் நிரம்பி இருக்கிறோம். ஆனால் அடர்த்தி தான் வேறுபடுகிறது. சிலருக்கு அறியாமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, சிலருக்கு அறியாமை குறைவாக இருக்கிறது. எல்லா உயிர்களுமே அறிவோடு தான் இருக்கின்றன. ஆனால் அறிவிலே படிமநிலை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தொல்காப்பியர் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, ஈரறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று குறிப்பிட்டார். எனவே எல்லா உயிர்களுக்கும் அறிவு இருக்கிறது. அறிவு நிலையிலே வேற்றுமை இருக்கிறது. எந்த உணர்வு தூக்கலாக இருக்கிறது என்பதில்தான் அந்த வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்களில் கூட நாம் சிலவற்றை பார்க்கலாம். சிலருக்கு தொடுகிற உணர்வில் தான் அதிகமான சுகம் இருக்கும். அவர்கள் உடல் சுகத்தையும் மட்டுமே நாடிக்கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் சிற்றின்பத்திலும் போதைப் பொருட்களிலும் ஆழ்ந்து கிடப்பார்கள். அவர்கள் ஓரறிவுடைய உயிர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். சிலர் ருசியாக சாப்பிடுவதில் தான் ஆர்வம் செலுத்துவார்கள். எங்கே எது ருசியாக கிடைக்கும், சுவையாக கிடைக்கும் என்று தேடி தேடி சென்று சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இரண்டாவது அறிவிலேயே தங்கிவிடுபவர்கள். நாக்கு என்பது சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல, பேசுவதற்கும் அதுதான் உறுப்பு. சில பேர் பேசுவதிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள். வாய்ச்சொல் வீரர்களாக இருப்பார்கள். அனைவருக்கும் வாக்குறுதி கொடுப்பார்கள், எதையும் நிறைவேற்ற மாட்டார்கள். தங்கள் குரலையே அவர்கள் ரசிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களும் ஈரறிவில் தான் இருக்கின்றார்கள். யார் ஒருவர் தன்னுடைய கண்ணையும் மூக்கையும் நாவையும் செவியையும் தோளையும் சம விகிதத்தில் பயன்படுத்துகிறார்களோ, தேவையான போது அவற்றை கட்டுப்படுத்துகிறார்களோ, எவை எப்போது தேவை என்பதை உணர்ந்து அந்த புலனை தூண்டி விடுகிறார்களோ, அவர்கள்தான் ஆறறிவு படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை மனம் என்பது தூக்கலாக இருந்து மற்ற புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிற கடிவாளத்தை தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறது. நாம் ஒன்றை பார்க்கலாம். இனிய இசையை கேட்டால் நாம் கண்களை மூடிக்கொள்கிறோம். ஏனென்றால் பார்வை என்பது இசையை கேட்பதற்கு தடையாக இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு பூவை மோந்து பார்ப்பதற்கு கூட கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் பார்வை என்பது அங்கே தடையாக இருக்கிறது. எந்த புலனை தடை செய்தால் எந்த புலன் தூக்கலாக வேலை செய்யும் என்பதை மனம் தீர்மானிக்கிறது என்பதனால்தான் அது முக்கியத்துவம் பெறுகிறது. மனிதன் மனம் என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு மற்ற புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறான். யார் ஒருவர் புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஆறாவது அறிவிலே இருக்கிறார்கள். யார் ஒருவர் புலன்களை எல்லாம் கடக்கிறார்களோ அவர்கள் ஏழாவது அறிவுக்குள் பிரவேசமாகிறார்கள். ஞானிகளும் மெய்ஞானம் அடைந்தவர்களும் விழிப்புணர்வு பெற்றவர்களும் ஆறு அறிவை கடந்து ஏழாவது அறிவுக்குள் பிரவேசித்தவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அறிவை நம்முடைய புலன்களின் மூலமாகத்தான் முதலில் பெறுகிறோம். விடிகளை எடுத்துக்கொண்டால்
80% அறிவு விழிகளின் மூலம்தான் நமக்குள் நுழைகிறது. மனித விழிகளின் விட்டம் 2.5 சென்டிமீட்டர். ஆனால் அது இன்றிருக்கின்ற நவீன தொலைக்காட்சியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. மனித விழியோடு இன்றிருக்கின்ற தொழில்நுட்பம் நிறைந்த தொலைக்காட்சியை ஒப்பிட்டால் அது கற்காலத்தில் மனிதன் இருப்பதை போன்றதுதான் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய கண்களில் 31.7 கோடி செல்கள் இருக்கின்றன. நம்முடைய விழிகளை விட சில விலங்குகளின் விழிகள் தீட்சண்யம் மிகுந்தவையாக இருக்கின்றன. இரவில் கூட அவை பார்க்கிற ஆற்றல் பெற்றவையாக இருக்கின்றன. அதனால்தான் காடுகளில் இரவு நேரங்களில் விலங்குகளை துரத்தி சென்று வேட்டையாடுகின்ற ஆற்றலை அவை பெற்றிருக்கின்றன. வானவீதியிலே வட்டமிடுகிற போது அவை மேலே பறந்து கீழே இருக்கின்ற இரையை வந்து கொத்தி எடுத்து போகின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்றன. மனிதனை பொறுத்தவரை ஆண்களுக்கு இருப்பது ஒரு பைனாக்குலர் விழி. அவன் நேரடியாகத்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவன் பழங்காலத்திலிருந்தே வேட்டையாடுகின்ற காரணத்தால் அவனுக்கு அந்த விழிகள் அமைந்தன. ஆனால் பெண்களுக்கோ பெரிஃபரல் ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற பக்கவாட்டு பார்வை உண்டு. அவர்கள் ஆதி காலத்திலே பழங்களை எல்லாம் சேகரிக்கின்ற போது பின்னால் விலங்குகள் வருவார்களா என்பதை பார்த்து தங்களுடைய விழிகளின் பார்வையை வரையறை செய்து கொண்டதால் அவர்களுக்கு பக்கவாட்டு பார்வை. மான்களுக்கு இருப்பது பக்கவாட்டு பார்வை, புலிகளுக்கு இருப்பது நேர்கோட்டு பாதை. அதனால்தான் பெண்களின் விழிகளை மான்விழி என்று கவிஞர்கள் பாராட்டுகின்றார்கள். ஆண்களின் விழிகள் ஆற்றல் பெற்றவை மட்டுமல்ல, அவை பல தூரத்தில் இருக்கின்ற ஓர் இரையை தேடி தேடி பழக்கப்பட்டவையாக இருப்பதனால்தான் நேர்கோட்டு பாதையிலேயே அவை நெறிப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன. இந்த விழிகள் நாளாக நாளாக மங்கிக் கொண்டிருக்கின்ற திறனை கண்டுபிடித்து இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை செனக்கா போன்றவர்கள் அந்த காலத்திலேயே ஒரு உருண்டையில் தண்ணீரை நிரப்பி அந்த கண்ணாடி உருண்டையின் வழியாக பார்த்து பார்வை குறைபாட்டை சரி செய்து கொண்டார்கள். 1306ஆம் ஆண்டிலேயே இத்தாலி போன்ற நாடுகளில் மூக்கு கண்ணாடி வந்துவிட்டது. மார்க்கோ போலோ சீனத்திற்கு சென்றிருந்த போது அங்கே மூக்கு கண்ணாடி போட்டுக்கொண்டு சீனர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று தன்னுடைய குறிப்பிலே எழுதியிருக்கிறார். கண்களை பொறுத்தவரை எப்போதுமே அது நீரினால் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பார்வையினால் பாதிக்கப்படும். அதனால்தான் இன்று கூட தொடர்ந்து கணனியை பார்த்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு கண்ணீர் திரவம் டியர் டிராப்ஸ் என்கின்ற ஒன்றை கொடுத்து அவ்வப்போது போட்டுக்கொள்ள சொல்கிறார்கள். நாம் எல்லோருமே எல்லா நேரங்களிலுமே கண்ணீர் சிந்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய பக்கவாட்டிலே இருக்கின்ற குழாய்களின் வழியாக வடிந்து போய் விடுகிறது. எப்போது உணர்ச்சியால் தூண்டப்படுகிறோமோ அப்போதுதான் அதிகமான கண்ணீர் சுரக்கிறது. அதனால் அது வழிந்து ஓடுவதை பார்க்கிறோம். கண்ணீர் வடிகிற போது நம்முடைய உடலிலே பதற்றத்தினால் ஏற்படுகின்ற சில மோசமான வேதியியல் பொருட்கள் நீக்கப்படுவதால் தான் அழுத பிறகு மனிதனுக்கு அமைதி கிடைக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். விழிகளில் நரைக்காத ஒன்று கண்ணிமைகளில் இருக்கின்ற முடிகள் தான். அவை எவ்வளவு வயதானாலும் நரைப்பதே இல்லை என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்கள் தோற்று போகுகிற போது வெற்றி பெறுகிறது மூக்கு. குழம்பு ஊசி போனதா என்பதை கண்களால் அடையாளம் காண முடியவில்லை, மூக்கு நமக்கு உணர்த்தி விடுகிறது. அதனால்தான் ருசியான உணவை நாக்குக்கு பரிந்துரை செய்ய மூக்கே முன்னுரை வழங்குகிறது என்பதை உணர வேண்டும். ஓர் அறையிலே ஏதாவது ஒரு மூலையில் எலி சித்து கிடந்தால் அது கண்களுக்கு தெரிவதில்லை, மூக்குதான் நமக்கு எலி செத்து கிடக்கிறது என்பதை உணர்த்துகிறது. நம்முடைய மூக்கு ஒன்றும் பெரிய ஆற்றல் உடையதல்ல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு அறிவில் ஒவ்வொரு உயிர் உயர்ந்து நிற்கிறது. நம்முடைய மூக்கிலே இருக்கின்ற அந்த செல்களை போல 40 மடங்கு செல்கள் நாயினுடைய மூக்கிலே இருக்கிறது. அதனால்தான் நாய்கள் எளிதில் மோப்ப சக்தியுடன்
எதையும் கண்டுபிடித்து விடுகின்ற ஆற்றல் பெற்றவையாக இருக்கின்றன. மனிதனுக்கு ஏன் இவ்வளவு புடைத்த மூக்கு என்றால், யாராவது குத்தினால் கண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு கேடயமாக இந்த மூக்கு இருக்கிறது. மூக்கினுடைய வேலை மோந்து பார்ப்பது மட்டுமில்லை, ஒரு நாளைக்கு 500 கன அடி காற்றை சுத்திகரித்து அது நம்முடைய உடலுக்குள் அனுப்புகின்ற வேலையையும் செய்து கொண்டிருக்கிறது. பெண்கள் அதிக மோப்ப சக்தி உள்ளவர்களா, ஆண்கள் அதிக மோப்ப சக்தி உள்ளவர்களா என்று ஒரு பரிசோதனை வைத்தார்கள். அதில் இருவரையும் கண்களை கட்ட வைத்து அவருடைய குழந்தைகளை இன்னொரு அறையிலே படுக்க வைத்தார்கள். பெண்கள் ஆண்கள் இருவரும் சென்று தங்களுடைய குழந்தைகளுடைய வாசனையை வைத்து தங்களுடைய குழந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பெண்கள் 100% கண்டுபிடித்தார்கள், ஆண்கள் 50% தான் கண்டுபிடித்தார்கள். அதனால் பெண்களுக்கு இந்த மோப்ப சக்தி அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளை அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். நல்ல உணவாக இருந்தாலும் அது மணமாக இருந்தால்தான் மக்கள் உண்பார்கள். நீங்கள் மூக்கை பிடித்துக் கொண்டு உண்டால் மூக்கு பிடிக்க உண்ண முடியாது. ஏனென்றால் வாசனை தான் உங்களை அதிகம் உண்பதற்கு வழிவகுக்கிறது. காது கேட்காமல் இருப்பதும் கண்கள் பார்க்க முடியாமல் இருப்பதும் மனித வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆனால் அரிதாகத்தான் மோப்ப சக்தி மனிதனுக்கு குறைந்து போகிறது. அது மூளையிலே ஏற்படுகிற ஒரு பாதிப்பால் அதற்கு அனாஸ்மியா என்று பெயர். கோவிட் நேரத்தில் பலருக்கும் இந்த மோந்து பார்க்கிற சக்தி மறைந்து விட்டது. இன்னும் சிலருக்கு பாதிதான் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்களை பார்த்தால் கோவிடிற்கு பிறகு நிறைய இளைத்திருப்பார்கள். அதனால் ஒன்றும் உடற்பயிற்சியினால் அல்ல, மூக்கு பிடிக்க சாப்பிட முடியாததனால். ஏனென்றால் உணவு மூக்குக்கு பிடிக்காததனால். நம்முடைய வாய் மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபட்டது. நம்முடைய உதடுகள் தான் முன்னே துருத்தி கொண்டிருக்கின்ற உதடுகள். நம்முடைய பற்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றன. ஒரு காலத்தில் அதிகம் இனிப்பு சாப்பிடுவது என்பது அந்தஸ்தின் அடையாளமாக கருதப்பட்டது. அப்படிப்பட்டவர்களுடைய பற்கள் கருப்பாகிவிடும். முதலாம் ராணி எலிசபெத்துக்கு அப்படி பற்கள் எல்லாம் கருப்பாகிவிட்டன. அதனால் அந்தஸ்தின் அடையாளம் என்று கருதி கொண்டு இங்கிலாந்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பற்களுக்கு செயற்கையாக கருப்பு சாயம் பூசிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு எப்படி பற்களை பாதிக்கிறது என்பதற்கு ஓர் உதாரணம். காட்டிலே உள்ளே இருக்கிற சிம்பன்சிகளுடைய பற்கள் பளிச்சென்று இருக்கின்றன. ஆனால் நகரத்தில் வந்து மனிதர்கள் எரிகிற உணவுப் பொருட்களை சாப்பிடுகிற சிம்பன்சியின் பற்களோ சேதப்பட்டு விடுகின்றன. தூய காய்கறியையும் பழங்களையும் சாப்பிடுகிற பற்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். மனித உறுப்புகளிலேயே அதிக பாவப்பட்டது இந்த காதுதான். இத்தனைக்கும் பெண்கள் அதை முடியிலே மறைத்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் 7000 ஆண்டுகளாக இந்த காதுகளை அவர்கள் குத்தி கொண்டே இருக்கிறார்கள். காதுகள் மற்ற விலங்குகளைப் போல சக்தி வாய்ந்த உறுப்புகளாக இல்லை. உதாரணமாக மற்ற மான்கள் போன்றவற்றிற்கு காதை எங்கு வேண்டுமானாலும் திருப்பிக் கொள்ள முடியும். மனிதர்களால் அப்படி திருப்பிக் கொள்ள முடியாது. இருந்த இடத்திலிருந்தே நீங்கள் ஒலிகளை கேட்க வேண்டும். அதனால்தான் கண்கள் சென்று பற்றும் பொறி, காது நின்று பற்றும் பொறி என்று இரண்டையும் வேறுபடுத்தினார்கள். மான்களின் காதுகளோ அல்லது முயல்களின் காதுகளோ ஓசை வருகிற பக்கம் திருப்பக்கூடிய சக்தியை பெற்றதாக இருக்கின்றது. இன்னும் சில விலங்குகள் மனிதர்களை விட சக்தி வாய்ந்த கேட்கும் உறுப்பை பெற்றிருக்கின்றன. உதாரணமாக வௌவால்கள் இரவு நேரத்தில் அல்ட்ராசானிக் அலைகளை அனுப்பி எதிரே சுவர் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு லாபகமாக பறக்கின்றன. யானைகளுக்கு இன்ஃப்ரா சவுண்ட் என்கின்ற ஒன்றை கேட்டு அதற்கேற்ப தன்னுடைய மொழியில் மற்ற யானைகளுக்கு தகவலை பரிமாற முடியும். இந்த சக்திகள் எல்லாம் மனிதனுக்கு இல்லை. சிறு வயதில் 30,000 ஹெர்ட்ஸ் வரை ஒரு குழந்தை கேட்கிற ஆற்றலை பெறுகிறது. பிறகு 11 வயதில் 20,000 குறைகிறது. பிறகு அது 60 வயதுக்கு மேல் 12,000 குறைந்து விடுகிறது. இப்படி காது கேட்கின்ற திறன் குறைந்து கொண்டே போகிறது. எல்லாருடைய காதிலும் இந்த இடத்திலே ஒரு சின்ன புடைப்பு இருக்கிறது. இதற்கு பெயர் டார்வின் பாயிண்ட் என்று பெயர். பரிணாம வளர்ச்சியில் மிச்ச சொச்சம் இருப்பது அந்த சின்ன ஒரு புடைப்பு ஒன்றுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காதுக்குள்ளே 4000 செருமினஸ் கிளான்ஸ் என்பது இருக்கிறது.
அவை சுரக்கிற அந்த மெழுகு போன்ற ஒன்றால் தான் பூச்சிகள் காதுக்குள் போய் சேதப்படுத்தாமல் இருக்கிறது. அதனால் காதுகளை கண்டபடி குடையாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் இயற்கையாக பார்த்து பூச்சிகளை வராமல் இருப்பதற்காக அதை செய்கிறது. உங்கள் காதையும் குடையாதீர்கள், உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் காதையும் எதையோ சொல்லி குடையாமல் இருப்பது இன்னும் அவர்களுக்கு நல்லதாக இருக்கும். காதுகளை பொறுத்தவரை அந்த இயல்பு என்னவென்றால், அவை பல நெடுங்காலமாக பல்வேறு விதமான துன்பங்களுக்கு உள்ளாயின என்று நான் சொன்னதற்கு காரணம், எகிப்திலே மனைவியின் மீது சந்தேகம் வந்தால் காதை வெட்டி விடுவார்கள். இந்தியாவிலே பழங்காலத்தில் சந்தேகம் வந்தால் மூக்கை வெட்டி விடுவார்கள். மட்பாண்டம் செய்பவர்கள் தான் செயற்கையாக மூக்கை செய்து பொருத்துவார்கள். அப்படி இந்தியாவில் தான் முதலாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி என்று சொல்லப்படுகின்ற பிளாஸ்டிக் சர்ஜரி வந்தது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஒரு பெண் ஒருத்தி பென்சில்வேனியாவிலே இருந்தார். 17,122 ஜோடி தோடுகள் அவர் வைத்திருந்தார். உலகத்திலேயே அதிகமான தோடுகள் வைத்திருந்தவள் அந்த பென்சில்வேனியா பெண் தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய புலன்களின் மூலமாக நாம் அறிவை பெறுகிறோம். அதிலும் நாம் பெறுகிற அறிவை 3 விதமாக பிரிக்கலாம். தெரிந்தது, அறிந்தது, புரிந்தது. தெரிந்தது என்றால் அது ஒற்றை பரிமாணத்தை மட்டுமே அறிவது, மேலோட்டமாக ஒன்றை அறிந்து கொள்வது, சுற்றளவோடு நின்று விடுவது. உதாரணமாக ஒரு புத்தகத்தின் பெயரை சொன்னால் தெரியும், யார் எழுதினார் என்றால் தெரியும். ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது, எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது. பெயர்களை மட்டுமே தெரிந்து வைத்திருப்பது. அடுத்தது அறிந்து வைத்திருப்பது. அது ஒரு பொருண்மையின் சகல பரிமாணங்களையும் அறிந்து கொள்வது, ஆழமாகவும் விரிவாகவும் ஒன்றை அறிந்து கொள்வது. அது கடன் வாங்கிய அறிவாக இல்லாமல் கை கொள்கின்ற அறிவாக இருக்கும். அது மேலோட்டமாக இல்லாமல் மையத்துக்குள் செல்வது. படித்ததை மற்றவற்றோடு தொடர்பு படுத்தியும் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தியும் ஒன்றை அறிந்து கொள்வதுதான் அறிந்து கொள்வது. அவ்வாறு அறிந்து கொள்வது என்பது இன்னும் ஆழமாக இருக்கின்ற காரணத்தால் மையத்துக்குள் செல்கின்ற அறிவாக இருக்கிறதே தவிர அது வெறும் சுற்றளவோடு நின்று விடுகிற ஒன்று அல்ல. அடுத்ததாக புரிந்து கொள்கிறது. புரிந்து கொள்வது என்றால் ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதோடு நின்று விடாமல் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அது மானுடத்திற்கு எவ்வாறு பயன்படும், மனிதர்களின் துன்பங்களை எவ்வாறு அது துடைக்கும், துயரங்களை எவ்வாறு போக்கும், அவர்கள் வழிகளை நீக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுவதுதான் புரிந்து கொள்வது. தெரிந்து கொள்வது என்பது மேலோட்டமானது, அறிந்து கொள்வது என்பது ஆழமானது, புரிந்து கொள்வது என்பது செயல்படுத்துவது. அறிவின் நிலைகளை 4 விதமாக பார்க்கலாம். ஒன்று புள்ளி விவரங்களாக தெரிந்து கொள்வது. ஒருவரிடம் புள்ளி விவரங்களை கொடுத்தால் அவருக்கு ஒன்றும் புரியாது. நான் ஒரு கவிதையை படித்திருக்கிறேன். நாங்கள் அளவெடுப்போம் ஆனால் தைக்கவே மாட்டோம், நாங்கள் எண்ணுவோம் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டோம், நாங்கள் கணக்கிடுவோம் ஆனால் பயன்படுத்த மாட்டோம். அப்படி புள்ளி விவரங்களை மட்டும் ஒருவரிடம் கொடுத்தால் அவர்களுக்கு எதுவும் புரியாது. அந்த புள்ளி விவரங்களை வகைப்படுத்தினால் அடுத்தது கிடைப்பது தகவல். அந்த தகவலை ஒருவரிடம் கொடுத்தால் அவருக்கு அது தகவலாக தெரியுமே தவிர அதிலிருந்து என்ன செய்வது என்பது புரியாது. ஆனால் வகைப்படுத்தப்பட்ட புள்ளி விவரம் தான் தகவல். ஆனால் அந்த தகவலில் இருந்து மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா, மக்கள் வருமானம் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா, ஒரு பொருளின் பயன்பாடு அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா, விலைவாசி அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்றெல்லாம் நாம் வகைப்படுத்துவதுதான் அறிவு, நாலேஜ் என்பது. அந்த அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாது. மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை எவ்வாறு உயர்த்துவது, அவர்கள் பொருளாதார நிலையை எவ்வாறு மேம்படுத்துவது, அவர்களை எவ்வாறு செழிக்க செய்வது, அவர்கள் வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்துவது என்றெல்லாம் யோசித்து களத்திலே சென்று திட்டங்களை செயல்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் ஞானம் என்பது. புள்ளி விவரத்தில் இருந்து தகவலுக்கு சென்று அறிவை பெற்று ஞானமாக மாற்றுகிற போதுதான் அறிவு விரிவு ஆகிறது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அறிவை பெறுவதற்கு முன்னால் ஒருவர்
தன்னை உணர வேண்டும். தன்னை உணர ஏதும் கேடில்லை என்று திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறார். சாக்ரட்டிஸ் சொன்னார், உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னார். தன்னை ஒருவன் அறிகிற போதுதான் உலகத்தை அறிய முடியும். தன்னை அறியாமல் உலகத்தை அறிய முற்படுவது என்பது கைகள் அழுக்காக வைத்துக் கொண்டு மற்றவற்றை சுத்திகரிக்க நினைப்பதைப் போல. கைகள் சுத்தமாக இருந்தால்தான் மற்றவற்றை நாம் தூய்மைப்படுத்த முடியும். அதை போல எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ அவன்தான் மற்றவற்றை தெளிவாக அறிய முடியும். தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய அறியாமையை அறிந்து கொள்கிற போதுதான் அவன் அறிவை பெறுவதற்கு தொடங்குவான் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக மனத்தேற்றம் என்பது தியரி ஆஃப் மைண்ட் என்கின்ற ஒன்று. இந்த தியரி ஆஃப் மைண்ட் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைப்பதை போலவே நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்று நினைக்கலாம், நான் ஒன்று நினைக்கலாம். நீங்கள் தவறான எண்ணங்களின் பால் வழிநடத்தப்படலாம். நீங்கள் உங்கள் நோக்கங்களை வைத்துக் கொண்டு செயல்படலாம் என்பதை உணர்வதுதான் தியரி ஆஃப் மைண்ட். இது ஒரு குழந்தைக்கு 3 வயதில் தான் தொடங்குகிறது. 5 வயதின் போது அந்த குழந்தை நாம் நினைப்பது வேறு, அவர்கள் நினைப்பது வேறு என்பதை புரிந்து கொள்கிறது. இதை விலங்குகளிடம் செய்த போது சிம்பன்சிகளிடம் இதை முதலில் செய்தார்கள் என்பதை ராபர்ட் சப்போல்ஸ்கி குறிப்பிடுகிறார். இந்த ராபர்ட் சப்போல்ஸ்கி தான் வரிக்குதிரைகளுக்கு ஏன் வயிற்றுப்புண் வருவதில்லை என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். மனிதர்கள் தொடர்ந்து பதற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், அதனால் தான் வயிற்றுப்புண் வருகிறது என்பதை வரிக்குதிரைகளுக்கு ஏன் வயிற்றுப்புண் வருவதில்லை என்கிற நூலில் எழுதினார். அவர் சொன்னார், சிம்பன்சிகளுக்கும் இந்த மனம் பற்றிய கோட்பாடு உண்டு. 2 சிம்பன்சிகளை போட்டு ஒரு சின்ன சிம்பன்சியிடம் முன்னால் ஒரு வாழைப்பழத்தை போட்டால் கண்ணாடி அறையால் அவற்றை பிரித்திருந்தால் அந்த வாழைப்பழத்தை அது எடுக்காது. ஏனென்றால் பெரிய சிம்பன்சி வெளியே வந்தால் பீத்து எடுத்துவிடும் என்பது அதற்கு தெரியும். ஆனால் மரத்தடுப்பு போட்டால் எடுத்து வாழைப்பழத்தை சாப்பிடுகிறது. இதிலிருந்து அதற்கு மனம் என்ற கோட்பாடு உண்டு என்பதை கண்டுபிடித்தார்கள். அதை போலவே டால்பின்களை பார்க்கிற போது அவற்றிற்கு மனம் என்ற கோட்பாடு மட்டுமல்ல, கூட்டு முயற்சி, ஒன்றாக இயங்குகிற முயற்சி ஆகியவையெல்லாம் இருக்கின்றன என்று கண்டுபிடித்தார்கள். அதனால்தான் கிரேக்கத்திலே ஒரு புனைவியல் இருக்கிறது. ஏரியான் என்கின்ற ஒரு இசைக்கலைஞன், அவன் ஒரு இசை போட்டியிலே கலந்து கொண்டு கை நிறைய பரிசுகளை வாங்கி கொண்டு கப்பலிலே வருவான். கப்பலிலே இருக்கிற கொள்ளைக்காரர்கள் அவனை கடலிலே தள்ளி விடுவார்கள். அவன் நான் ஒரு பாட்டு பாடிவிட்டு கீழே குதிக்கிறேன் என்று அவர்களிடம் மன்றாடுவான். அவர்களும் அவனுக்கு அந்த அனுமதியை தருவார்கள். பரிசு பொருள்களை அபகரித்துக் கொள்வதற்குத்தான் இதை செய்கிறார்கள். அவன் ஒரு இனிமையான இசையை தன்னுடைய இசைக்கருவியிலே இசைத்து விட்டு கடலிலே குதிப்பான். அவன் இசையை கேட்டு டால்பின்கள் எல்லாம் அவனை சுமந்து வந்து கரை சேர்க்கின்றன. அந்த மன்னன் இந்த தகவலை தெரிந்து கொண்டு அந்த கடற்கொள்ளையர்களை எல்லாம் பிடித்து தண்டனைக்கு உட்படுத்தினான் என்று கிரேக்க புனவியலில் உண்டு. ஏனென்றால் டால்பின்களுக்கு இந்த மற்றவர்கள் மனமும் நம்முடைய மனமும் வேறுபட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஒன்றாக இயங்குகின்ற அந்த கோட்பாடும் இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். சாலி ஆனி பரிசோதனை என்கின்ற ஒன்று உளவியலில் மிகவும் பிரசித்தம். சாலி என்கின்ற ஒரு பெண் குழந்தை தன்னுடைய பொருளை ஒரு பெட்டியில் வைக்கிறது. அது வைத்துவிட்டு போய்விடுகிறது. அடுத்ததாக ஆனி என்கிற குழந்தை வந்து அந்த பொருளை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து விடுகிறது. இப்போது ஒரு குழந்தையை பார்த்து மீண்டும் அங்கே வருகிற சாலி பொருளை எங்கே தேடுவாள் என்று கேட்டால், அது கூடையில் என்று சொன்னால் அதற்கு இன்னும் மனம் என்கின்ற கோட்பாடு உருவாகவில்லை என்று பொருள். அது பெட்டியில் தான் தேடும் என்று சொன்னால் மனம் என்ற கோட்பாடு உருவாகி இருக்கிறது என்று பொருள். அறிவை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் சிந்திப்பது மிகவும் முக்கியம். அறிவை பொறுத்தவரை திருவள்ளுவர் அறிவுடைமை என்று 10 குறட்பாக்களை எழுதியிருக்கிறார். 43வது அதிகாரத்தில் இந்த அறிவுடைமை வருகிறது. அதிலே முதல் குறட்பாவில் அவர் சொல்வது அறிவு அற்றம் காக்கும் கருவி. எவன் ஒருவன் அறிவோடு இருக்கிறானோ அவன் கேடுகளை எல்லாம் தவிர்த்து விடுவான். அதே நேரத்தில் அழிக்க முடியாத ஒன்றாக இருப்பது அறிவு என்று குறிப்பிடுகிறார். அறிவு எல்லோருக்கும் இருக்கிறது, ஆனால் யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான். சிலர் பயன்படுத்துகிறார்கள், பலர் பத்திரப்படுத்துகிறார்கள் என்பதுதான் அவர்களுக்குள் இருக்கிற வேறுபாடு. எனவே அறிவை நாம் கேடுகளை தவிர்க்கின்ற ஒன்றாக பயன்படுத்த முடியும்.
அடுத்த குறட்பாவில் நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்கிறார். அறிவு என்பதே நல்லவற்றிற்காகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு தீய நோக்கங்களுக்காக பயன்படுத்தினால் அது பிறழ்ந்த அறிவு, பெர்வர்டட் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள், பிறழ்ந்த அறிவாக மாறிவிடும். அது மனிதர்களை அழிப்பதற்காக, மனிதர்களை சிதைப்பதற்காக, பொருட்களை உடைப்பதற்காக, மானுடத்தை சீர்குலைப்பதற்காக பயன்பட்டால் அது நன்றின் பால் உய்ப்பது அறிவல்ல. எனவே அறிவு என்பதே நல்ல நோக்கங்களுக்காக பயன்பட வேண்டியதாகத்தான் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார். மூன்றாவதிலே ஓர் அறிவியல் நுட்பத்தோடு சொல்கிறார். அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இன்னொரு குறளிலே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று குறிப்பிடுகிறார். எப்பொருள் யார் யார் வாய், நமக்கு வேண்டியவர்கள் ஒருவர் சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஆங்கிலத்தில் ஹேலோ எஃபெக்ட் என்று ஒன்று உண்டு. உதாரணமாக, சிவப்பாக இருந்தால் அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று நினைப்பவர்கள் உண்டு. கை வைத்த பனியன் போட்டால் அவர் நல்லவர் என்கின்ற கருத்து உண்டு. இவையெல்லாம் அந்த ஒளிவட்ட விளைவினால் வருகின்ற ஒன்று. அதனால் நாம் சிலர் நமக்கு பிடித்தவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று நினைக்கிறோம். அப்படி நினைக்க கூடாது. அவர்களே சொன்னாலும் அதில் உண்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நம் அறிவுக்கு பொருந்துகிறதா, பகுத்தறிவுடன் அது ஒத்து போகிறதா என்பதை பார்க்க வேண்டும். யாரோ ஒருவர் சொன்னார், அவர் பெரிய விஞ்ஞானி என்றால் அவர் சொல்வதெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற எந்த விதமான பொருளும் இல்லை. அதனால்தான் புத்தர் சொன்னார், நானே சொன்னால் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், தயவு செய்து உங்கள் அறிவினால் அதை பரிசோதனை செய்யுங்கள், உங்களுக்கு அது ஒப்புதலாக இருக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் புத்தர். திருவள்ளுவர் கூட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்வது, நான் சொன்னதை கூட நீங்கள் மெய்ப்பொருளாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள் என்று சொல்வதற்காகத்தான். நாம் இதிகாசத்திலே பார்த்திருக்கிறோம், யுதிஷ்டிரன் சொன்ன ஒரே காரணத்தால் அஸ்வத்தாமன் இறந்து விட்டதாக நினைத்துதான் இளைத்து போய் குன்றி போய் துரோணர் மரணத்தை தழுவுகிறார். அவர் யுதிஷ்டிரர் சொல்லி இருந்தாலும் அஸ்வத்தாமன் உயிருடன் இருக்கிறானா என்று களத்தில் சென்று பார்த்திருந்தால் உயிரிழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் களத்துக்கு செல்லாமல் விட்டுவிட்டார். அதனால்தான் அதிகாரிகள் களத்துக்கு செல்ல வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் சார்நிலை அலுவலர்கள் சொல்லுகிற புள்ளி விவரம் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. அவர்கள் கடைக்கால் அளவிற்கு கட்டடம் வந்தால் கூரை போட்டு விட்டது என்று ஆய்விலே சொல்லுவார்கள். அதை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும். சரிபார்த்தால்தான் அது உண்மையா என்பது நமக்கு தெரியும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் என்பது ராமாயணத்திலே வருகிறது. தசரதன் தூரத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறான். அது உடனே அது யானை தான் தண்ணீர் அருந்துகிறது என்று நினைத்து விட்டான். அவன் அருகே சென்று பார்த்திருந்தால் யானை அந்த தண்ணீரை அருந்தவில்லை. ஒரு சிறுவன் தன் பெற்றோருக்காக தண்ணீரை மொண்டு கொண்டு செல்கிறான் என்பதை தெரிந்து வைத்திருப்பான். எனவே இந்த இரண்டு குறட்பாக்களும் அறிவை வெளிப்படுத்துகின்றமாக இருக்கின்றன. அறிவின் பயன் என்ன? நான் படித்திருக்கிறேன், நிறைய தெரியும், என் பெயருக்கு பின்னால் பட்டங்கள் இருக்கின்றன. நான் பலரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் தன்னுடைய பெயர் அட்டையை கொடுப்பார்கள். பின்பக்கம் நிறைய படிப்புகள் எல்லாம் இருக்கும். நிறைய படித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் படித்ததை மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி எளிதாக சொல்லாவிட்டால் அதனால் என்ன பயன்? சரி, அடுத்தவர்கள் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் அதனால் என்ன பயன்? அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், அறிவு என்பது நீங்கள் படித்ததை அடுத்தவர்களுக்கு புரிகிற வகையில் எளிமையாக சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் பொருளை செலவாக சொல்லி செய்தல் பிறன் வாய் நுண்பொருள் காண்பதறிவு என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர் கூறுகிறார், அறிவுடையவர்கள் மிக மகத்தான மனிதர்களை, மேன்மையானவர்களை தனதாக்கிக் கொள்வார்கள். அதுதான் அறிவுடைய நோக்கம். நாம் மேன்மையானவர்களை எல்லாம் நம் பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள், அறிவுடையவர்கள் மேன்மக்களோடு சேர்ந்து ஒழுகுவார்கள். அவர்களுடைய குணங்களை பார்த்து அவர்களைப் போல நாமும் பழக வேண்டும் என்றும் அவர்களைப் போல நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்து செயல்படுவார்கள். அவர் இன்னொன்றையும் கூறுகிறார், அறிவுடையவர்கள் எப்போதுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள். அவர்கள் பயப்பட வேண்டியதற்கு அஞ்சித்தான் தீர வேண்டும். தன் நேர்மைக்கு ஒரு பங்கம் வரும் என்றால்
தூய்மைக்கு ஓர் இழுக்கு வரும் என்றால், தன் பெயருக்கு ஓர் களங்கம் வரும் என்றால் அதற்கு அஞ்சித்தான் சேர வேண்டும், அஞ்சாமல் இருக்க முடியாதற்கு அதற்கு அஞ்ச வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இறுதியாக சொல்கிறார், அறிவுடையவர்கள் எல்லாம் உடையவர்கள். அறிவில்லாதவர்களிடம் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் எதுவும் இல்லாதவர்கள் ஆகிவிடுவார்கள். நாம் பார்க்கிறோம், சிலர் நிறைய செல்வம் வைத்திருப்பார்கள், பெற்றோரிடமிருந்து அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்கின்ற அறிவு இல்லாத காரணத்தால் அடுத்த தலைமுறையிலேயே அவர்கள் ஏழ்மையை தழுவுவதாக ஆகிவிடும். அதனால்தான் அறிவு உள்ளவன் கிடைத்ததை பெருக்க தெரிந்தவன். அது மட்டுமல்ல, அறிவு உடையவன் குறைந்ததை வைத்துக் கொண்டே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் தெரிவான். ஏனென்றால் அவருடைய அறிவு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ச்சி அடைய பயன்படுமே தவிர, பணம் ஈட்டுவது ஒன்றுதான் வாழ்க்கை என்கின்ற எண்ணத்தை ஒருபோதும் ஏற்படுத்தாது. அதனால்தான் அறிவுடைய எல்லாம் உடையார் என்று குறிப்பிட்டார். இப்படி திருவள்ளுவர் 10 குறட்பாக்களில் அறிவுக்கான தெளிவை கூறியிருக்கிறார்.